வணக்கம். இன்றைக்கி மிஸ்டர் ஜிகே அவர்கள் வந்துட்டு இந்த பாரிசாலன் வர்சஸ் அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அவங்களோட இந்த வீகன் டிபேட் பற்றி அவரோட ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி போட்டிருந்து அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அதை பற்றி என்னோட ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் என்ன ஆச்சுன்னா, போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அடிச்சு விட்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு 9 அமினோ ஆசிடும் வந்துட்டு தாவர உணவு வகையில் கிடைக்காது அப்படின்ட்டு. இது உண்மை கிடையாது. 9 அமினோ ஆசிட்ஸுமே வந்துட்டு தாவர உணவு முறையில் கிடைக்கும். அமினோ ஆசிட்ஸ் அதாச்சும் இந்த புரத சத்துன்னு சொல்கிறோம்ல, ப்ரோட்டீனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீனுங்கிறது அமினோ ஆசிட்ஸால் ஆகப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லா உயிரினங்களையும் ப்ரோட்டீனுங்கிறது இருக்குது. ப்ரோட்டீன்னா வந்துட்டு அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நம்ம உடம்பு செயல்படுத்தக்கூடிய நுண் எந்திரங்களாக செயல்படக்கூடிய சில விஷயமே ப்ரோட்டீன்ஸ் தான். அதே நேரங்களில் நம்மளோட நகம், முடி, இது போன்ற விஷயங்களும் ப்ரோட்டீனால் தான் ஆகப்பட்டிருக்கு. இதை அமினோ ஆசிட்ஸுங்கிற ஒரு வகை ரசாயனம், அது ஒரு சங்கிலி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதிலிருந்து உருவாகிறது தான் ப்ரோட்டீன். இதில் அமினோ ஆசிட்ஸ் ஏறக்குறைய 20-25 வகைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் மனிதர்களால் மனித உடல்களால் செயல்படுத்த முடியாத, அதாவது தயாரிக்க முடியாத அமினோ ஆசிட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகை இருக்குது. இதை நம்ம உணவில் இருந்தால் கட்டாயம் பெற்றாகணும். நம்ம உடம்பால் தயாரிக்க முடியாது. இந்த 9 வகை அமினோ ஆசிட்களும் இப்போ ஒரு இறைச்சியில பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இறைச்சியில் கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக இருக்கும். அதாவது எல்லாமே நிறைஞ்ச அளவில் எவ்வளோ தேவைப்படுதோ அது தேவையான அளவில் இருக்கும். ஆனால் இப்போ தாவர உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தாவரம், அது ஒரு விதையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் முழுமையாக இருக்காது. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் அமினோ ஆசிட் மிஸ்ஸிங்காக இருக்கும். இதுதான் ப்ரோட்டீன். இது இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு ஃபேக்டை சரியாக புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் மத்தியில் வச்சுக்கிறது தான் இதுக்கு ஒரு தாவர உணவுலேருந்து வரக்கூடிய இந்த வீகன் ஃபுட் இதுலேருந்து வரக்கூடிய புரத சத்து ரீதியான சில குழப்பங்கள், கேள்விகளுக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இந்த 9 வகை அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, இந்த 9 வகை அமினோ ஆசிட்ஸும் ஏதாவது ஒரு தாவர உணவுகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் பெரும்பாலுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாவர உணவுகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அரிசி இருக்குது, சோறில் ஒரு 4 அமினோ ஆசிட்ஸு, அதாவது அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குல்ல, அதில் 4 அமினோ ஆசிட்ஸ் சோறில் நிறைஞ்சிருக்கு. நம்ம சாப்பிட்ற சோறு எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம அதுலேயே நம்மளுக்கு தேவையானது கிடச்சிரும். ஆனால் ஒரு 5 வகை அமினோ ஆசிட்ஸ் அந்த சோறில் மிஸ் ஆகுது. அப்போ அந்த 5 வகை அமினோ ஆசிடு ஒரு பீன்ஸு, ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு காய், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தானியம், அதில் நிறைஞ்சு இருக்குது. ஆனால் அதில் இந்த சோறில் இருக்கிற 4 இருக்குல்ல, அது அதில் இருக்காது, அதில் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கிட்டே ஜாஸ்தியாக எது ஜாஸ்தியாக இருக்கோ அது இன்னொன்றுக்கிட்டே இருக்காது, இன்னொன்றுக்கிட்ட எது ஜாஸ்தியாக இருக்கோ அது ஒன்றுக்கிட்டே இருக்காது, இப்படியே இருக்காது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடுது. நம்ம பொதுவாகவே இப்போ இந்தியாவிலலாம் நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம். ஒரு சோறுன்னு எடுத்துக்கிறோம், அதுவும் ஒரு தாவர உணவு சார்ந்த உணவு, கூட ஒரு பொரியல், கூட்டு இதெல்லாம் வச்சுருக்கோன்னா அதுலேயும் தாவரம் உணவு சார்ந்த கூட்டோ பொரியலோ நிச்சயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த சோறில் கிடைக்காத அந்த அமினோ ஆசிடு அந்த கூட்டில் இருக்கும், அந்த கூட்டில் கிடைக்காத அந்த அமினோ ஆசிட் சோறில் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அது உடம்புல போய் சேர்ந்துடும். இது நான் ரஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அப்போ எந்த கூட்டில் எந்த அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு இல்லை, எது எந்த அமினோ ஆசிட்ஸு எதில் ஜாஸ்தியாக இருக்கும் அதை சேர்த்து நம்ம சலாடு மாதிரி அதை சேர்த்து நம்ம சரியான முறையில் வேக வச்சு சாப்பிட்றது தான் கரெக்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடுகளை விதவிதமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அதாவது அதை விதவிதமாக சமைக்கிறோம், அதில் என்னென்னமோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம், டேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய தேவைக்காக பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஆரோக்கியமான சாப்பாடு விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் வேக வைக்கிறது, சுட பண்ணுறது, இதில் தான் அதிக ஆரோக்கியமே பெறுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அவங்களாம் இந்த முளைக்கட்டின பயிர் சாப்பிடுவாங்க.
இந்த முளைக்கட்டின பயிரை முதல்ல எப்படி முளைக்கட்ட வைப்பாங்க, அதை ஒரு ஈர துணியில் வச்சுட்டா அதில் அந்த முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த முளைக்கட்டின பயிர் தான் வந்துட்டு முளைக்கட்டாத அந்த விதைகளை விட அதிக போஷாக்கு கொண்டது, இன்னும் அதிகமாக வந்து நம்மளால் செரிமானம் செய்யக்கூடிய வகையாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட தாவர உணவு முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் நல்ல ஒரு வேக வைக்கிறீங்க, அதை ஒரு ஊற வைக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட டைஜஸ்டிபிலிட்டி அதிகப்படுத்தப்படுது. அதை நம்ம வந்து உட்கொள்ளும் போது, அதுவும் குறிப்பாக ஏற்கனவே அதிக ஊட்டச்சத்து கொண்ட இந்த உணவுகளாக நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து இந்த மாதிரி குக்கிங்கில் வந்து மேம்படுத்தும் போது நம்மளுக்கு செரிமானமும் நல்லா ஆகுது. அதே நேரங்களில் வந்து அந்த நியூட்ரிஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து மேம்படுது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு தாவர உணவு வகையிலிருந்து நம்மளுக்கு புரத சத்து கிடைக்காதோ, இல்லாட்டி வந்துட்டு அதிலிருந்து சரியான செரிமானங்கள்லாகி நம்ம உடலுக்கு தேவையானவை கிடைக்காதுங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த ஒரு தாவர உணவு நம்ம சாப்பிட்ற உணவு இருந்தாலும் அதில் நீங்கள் அறிவியல் ரீதியான கட்டுரைகள் ஏராளமாக நீங்கள் வந்து இணையதளத்தில் காணலாம். இப்போ இந்த உணவு இருக்குது, இந்த உணவில் வந்து இதோட டைஜஸ்டிபிலிட்டி கொஞ்சம் கஷ்டம், அது இந்த மாதிரி வந்துட்டு தயார் செஞ்சால் அதோட டைஜஸ்டிபிலிட்டி கூடும், அதாவது அதோட செரிமானத்தன்மை கூடும் அப்படின்னு எல்லாவற்றிற்கும் வந்துட்டு கட்டுரைகள் இருக்குது, பதில்கள் இருக்குது. இது எல்லாம் சும்மா இப்போ என்ன மாதிரி ஒரு ஆளோ இல்லை ஏதோ ஒரு வீகன் வந்து ஒருத்தர் அதை பற்றின ஒரு கருத்தை வந்துட்டு ஒரு பிளாகில் எழுதியிருக்காருன்னா அது மட்டும் கிடையாது. அதுவும் இருக்கும் நெட்லனா, எல்லா 4 விஷயமும் தான் இருக்கும். அறிவியல் ரீதியான அறிக்கைகள் இருக்குங்க. அரசாங்கத்தோட இந்த சுகாதாரத்துறை அல்லது இந்த உணவுத்துறை இதெல்லாம் இருக்குல்ல, வெவ்வேறு அரசாங்கங்கள், உலக அரசாங்கங்கள், அவங்க எல்லாம் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்களா, அதில் இதெல்லாம் போட்டிருக்கு. அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான மிக நம்பப்பட்ட ஒரு சில மருத்துவமனை செயின்ஸ், ஹாஸ்பிட்டல் செயின்ஸ்லாம் இருக்கும் மேற்கத்திய நாடுகளில். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருப்பாங்க, அதில் இதை பற்றின கருத்துக்கள் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடிய நிரூபணமான அறிவியல் ரீதியாக தரப்படக்கூடிய கருத்துக்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவர உணவு வகைகள் இவ்வகைகள் எல்லாம் நம்மளால் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மிஸ்டர் ஜிகே சொன்னதில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார். இந்த மாதிரி வந்துட்டு இந்த அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் போன்ற ஆட்கள் கல்லூரிகள்லாம் போய் இதை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒருத்தவங்க ரொம்ப ட்ராமா உண்டாகி அதோட காரணத்தினால அவங்க வந்துட்டு வீகனாக உடனே மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஏழை மாணவராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது? இது நிச்சயமாக வந்துட்டு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான். ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக, உணவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அப்போ ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக வந்து அவங்களால அதை சரியான வகையில் அவங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு B12 டேப்லெட் வாங்க முடியல, அது எக்ஸ்பென்சிவ், போக முடியலன்னா அவங்க ஆர்வத்தில் மட்டும் அவங்க வீகனாக மாறிட்டாங்கன்னா அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இது போன்ற சூழலில் இதை பற்றி பேசுபவங்களும் வந்து இதை அடிக்கடி மென்ஷன் பண்ணியே தான் பேச வேண்டியிருக்கும். மக்களும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒருத்தர் வந்துட்டு இது தவறு வீகன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏழ்மையான சூழல் இருக்கீங்க, உங்களோட பொருளாதாரம் நல்லா மேம்படும் போது அப்போ நீங்கள் வந்துட்டு அதை செய்யலாம். அதை தவிர நம்ம வந்து ஒரு சில கருத்துக்கள் இங்கே வந்து வீகனிசமுக்கு எதிராக எடுத்து வைக்கிறது எப்படி தெரியுதுன்னா, ஒரு நிமிஷம் வந்து நம்ம மக்கள் அதை பற்றி எதிராக பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நம்ம இந்தியாவில் தான் இருக்கோங்கிறதே வந்து மறந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒட்டாத கருத்துக்களாக பேசுகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஏறக்குறைய ஒரு சிங்கம் புலி போல் மாமிசத்தையே அதிகமாக உட்கொள்கிறாங்க. என்னதான் மனுஷங்கிற ஒரு ஆம்னிவோர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க மாமிசத்தையே மிக அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு சடன் ஷிஃப்ட், வெறும் சோறு பொரியல்னால் அவங்களுக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரியும். ஆனால் சர்வசாதாரணமாகவே இங்கே இந்தியாவில் அது வடக்காகட்டும் தெற்காகட்டும் ஏதோ ஒரு வகை சைவ சார்ந்த ஒரு உணவு தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறது பிரதானமான உணவாக இருக்குது. அதில் சைட் டிஷ்ஷாவோ இல்லாட்டி வந்து ஒரு குழம்புல இருக்கக்கூடிய ஒரு மீன் துண்டாவோ வந்து இறைச்சி இருக்கும், அது அப்படி தான் சேரும்.
ஆனால் நம்மளுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது சோறு தான். நம்மளுக்கு வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்து காய் கூட்டி எல்லாம் செய்ய தான் செய்வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வழக்கமான ஒரு சூழல் தான். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாவர உணவு முறை சார்ந்த உணவுக்கு அடாப்ட் தான் இருக்குது. திடீர்னு ஒருத்தங்க 37 வருஷம் 38 வருஷம் வந்துட்டு அவங்க மாமிச உணவு முறையில், அதாவது மேற்கத்திய நாட்டு ஆட்கள் போன்ற ஒரு மாமிச உணவு முறையில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தாவர உணவுனா உடனே கொஞ்சம் பாடி கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது ஒருத்தரோட உடம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதோட ஃபேஸ் மாறும். அப்போ இதில் வந்துட்டு ஒருத்தங்க அவங்க உடல் மீது ஒரு ஐயம் கொண்டு ஐயோ நம்ம ஏதோ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதனால் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ ஆகிடுது, போதும் ஏன் உடம்பு சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு பேக் அடிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸு கொஞ்சம் வந்துட்டு போக தான் செய்யும். ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் எடுத்து வைக்கிறாங்க. குழந்தைகள் இருந்தது இது வந்துட்டு வெள்ளைக்காரங்க கிழக்காசியக்காரங்க அப்படிலாம் கிடையாது. குழந்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உணவு முறை பழங்கும்போது அது வேறு விஷயம். திடீர்னு அது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது மட்டுமே அப்படிங்கிறம்போது அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம், அதுவும் இந்த மாதிரி தாவர உணவுங்கிறதே கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது பொதுவாகவே ஹார்டு தானே. நீங்கள் வந்து ஒரு மாமிசத்தையும் தாவரத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் டைஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ அந்த இஷ்யூஸ் ஆக தான் செய்யும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே வந்து அதிக தாவர உணவு சார்ந்த பண்டங்களை சாப்பிடக்கூடியவங்க தான் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு மீட்டை கட் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படாது. அப்படியே மாற்றம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாற்றமாக இருக்கும்னா, நம்ம மீட்டை கட் பண்ணிட்டோம் ஆனால் B12 போன்ற விஷயத்தை எடுத்துக்கல, இல்லை வந்துட்டு ஆரோக்கியமாக சாப்பிடல. ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சரி குழந்தை தான் வந்துட்டு இறைச்சி விரும்பி சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவங்க காய்கறி சாப்பிட்றதுல வந்து பெருசாக கவனம் செலுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதே அந்த ஒரு ஹேபிட் அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கும். இப்போ ஒருத்தங்க வந்துட்டு சைவ உணவு முறையே சாப்பிட்டு வளர்கிறவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்து பழகியிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஏதாவது அந்த காய்கறிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் டெவலப் ஆகிடும். இது அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு உணவாக இருக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணவு அந்த மாதிரி. ஆனால் சின்ன வயசுலேருந்தே மாமிசம் சாப்பிட்டு வளர்கிறவங்களுக்கு திடீர்னு அவங்க விடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வெறும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு ஆசைப்பட்டு விடணுன்ட்டு விட்டுருவாங்க அந்த பழக்கத்தை. இதில் அவங்க வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்காது. அவங்க ஆரோக்கியமாக சாப்பிடாம இருந்தால் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு டயட்டில் ஏதாச்சும் ஒன்று பெருசாக மிஸ்ஸிங் இருக்கும். அப்போ அது வந்து ஒரு டெஃபிஷியன்சி, அது வந்து சிம்டமேட்டிக்காக வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகிற வரைக்கும் கொண்டு போய் விடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்து ஒரு கொஞ்சம் ஒருத்தங்க முடிவு பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது விடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ அவர் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்ட சூழல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கக்கூடியது என்னென்னா, இப்போ வெறும் வீகன் வரையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சுவைக்காக சாப்பிடக்கூடிய பண்டங்கள் கூட எவ்வளவோ இருக்குது. நம்ம இயல்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்ல நார்த்துக்கு போனீங்கன்னா அங்கே இந்த சாட் ஐட்டம்ங்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு இல்லை, எல்லாருமே சாட் ஐட்டம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பிரதானமாக பார்த்தா வந்துட்டு எந்த ஒரு பால் பொருளோ மாமிச பொருளோ சேர்க்காமல் செய்யக்கூடியது செய்யலாம். அப்படி இருக்கும்போது அப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் இறைச்சி உணவில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விருப்பமான உணவை சாப்பிட்டுட்ருக்காருன்னா இப்போ அதை அவரால் சாப்பிட முடியல அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதில் அவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது சைவ உணவு முறையில் இருக்கக்கூடிய அவருக்கு பிடித்தமான உணவை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்க போகிறாரு. அந்த மாதிரி இப்போ ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்கன்னா நீங்கள் சைவ உணவு முறையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிட்டு உங்கள் நாக்குக்கு வந்துட்டு இப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட போகிறாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அப்போ அவங்க சுவைக்கு தேவையான அந்த ஒரு திருப்தியை அவங்க அப்படி தேடிக்கலாம். மாமிசம் அல்லது தயிர் இதை வந்துட்டு ஆரோக்கிய காரணத்துக்காக அவங்க சாப்பிட்ற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அது குறைவாக, அதுவும் அவங்களோட ஆரோக்கிய அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க அதை சாப்பிட்டு போகணும். அன்டில் தட் பாயிண்ட், அதாச்சும் அவங்களால வந்துட்டு B12 அஃபோர்ட் பண்ண முடியும், மெடிசனை வாங்க முடியுங்கிற அந்த ஒரு சூழல் வர வரைக்கும் இந்த மாதிரி வேணால் அவங்க பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு சொல்கிறாரு, இந்த மாதிரி
பசுமை புரட்சி இங்கே வந்துச்சு, இறைச்சி சார்ந்த புரட்சி வந்துச்சு. இப்போ தான் அப்படி முன்னோக்கி போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே திரும்ப பின்னோக்கி. இப்போ இவர் பேசுகிறதும் வந்து ஒரு ஃபேலசி தான். அது என்ன ஃபேலசின்னு எனக்கு சொல்ல தெரியல. இது என்ன முன்னோக்கி பின்னோக்கிங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நான் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிடாமல் சொல்கிறேன். ஏன்னா ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசாங்கம் இருக்குது, அது ஒரு மத அடிப்படை வாதத்தை வந்துட்டு புரட்சி செய்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஏதோ ஒரு மதம், அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், அதோட அடிப்படை வாதத்தை வந்துட்டு புரட்சி செஞ்சு அந்த மக்கள் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சில கலாச்சார உலகத்தில் இருக்கக்கூடிய காமனான கலாச்சாரங்கள் வந்து தடை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாற்றத்துக்கு அப்புறம், அந்த அரசியல் மாற்றத்துக்கு அப்புறம் தடை செய்யப்படுது, ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் முடக்கப்படுதுன்னா, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு எழுச்சி வருது, திரும்ப ஒரு பேச்சு வருது. இல்லை, நம்ம பழைய மாதிரி போகணும், நம்மளோட சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு பேச்சு எடுபடுதுன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்து, இப்போ இருக்கக்கூடிய அந்த என்ன சொல் நிகழ்காலத்துக்கூடிய மக்கள் வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கிற சூழலை விரும்புகிறவங்க, இவங்க வந்து நம்மளை பின்னோக்கி செல்ல முயற்சிக்கிறாங்க. நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த புரட்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அப்படி கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு நம்ம பின்னோக்கி அழைத்து செல்லுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் திங்கிங்கில் அப்படி நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவர் பேசுகிறது. இல்லை எங்கேயாவது முன்னாடி பின்னாடி, இங்கே முன்னாடி பின்னாடி வந்துச்சு. நம்ம அப்போ வந்துட்டு ஊட்டச்சத்து ரீதியாக அப்போ மக்கள் இன்னும் ஏழ்மையில் இருந்தாங்க. அப்போ ஊட்டச்சத்து ரீதியாக வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது குறைபாடுகள் இருந்துச்சு. பசியினால் நிறைய குறைபாடு இருந்துச்சு, பட்னினால் நிறைய குறைபாடு இருந்துச்சு. பட்னியெல்லாம் வந்துட்டு நிறைய போக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு. அதன் காரணமாக வந்து நல்ல உணவுலாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க, பண்ணாங்க. ஆனால் அப்போதுக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது வீகனிசம் இல்லை, அதை பற்றிலாம் நினைக்கல. எந்த உணவு வந்துட்டு கொண்டு வந்தால் அது பொருளாதார ரீதியாகவும் சரியாக இருக்கும், அதே நேரங்களில் மக்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை கொண்டு வந்தாங்க. அது ஒரு அவசர கால ஒரு உதவி தான். ஒருத்தங்க லைஃப் போட்டில் இருக்காங்க, லைஃப் போட்டில் வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. லைஃப் போட்டில் இந்த மாதிரி கடலில் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கிறதுக்கு தனி ரேஷன்ஸு, அது வந்து ஒரு வகையில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பிஸ்கெட்டுங்கிறது அந்த நேரத்தில் அது ஒரு அவசர கால சூழலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த கட்டத்திலிருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இப்படி எடுத்துப்போம், ஒருத்தங்க ஏதோ ஒரு தீவில் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது, அங்கே தீவில் இருக்கக்கூடியதெல்லாம் எதையோ அவங்க அடித்து சாப்பிட்ற ஒரு சூழலுக்கு வராங்க. இதெல்லாம் அவங்க நார்மலாக சாப்பிடக்கூடிய இறைச்சிகள் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. அவங்க திரும்ப சிட்டி லைஃபுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நார்மலாக அவங்களோட சாப்பாடை டெவலப் பண்ணிட்டுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி இதில் ஒரு டேஸ்ட்டு டெவலப் பண்ணியிருந்தால் வேணால் நம்ம திரும்ப இந்த ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஒன்று அங்கே என்னத்தை கண்டறிஞ்சாங்களோ அதை எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கலாம். நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு உணவு பழக்கத்தை இப்போ கையெடுக்கிறாங்கன்னா அது அப்போ எந்த தேவைக்காக அதை வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து சீப்பாக இருக்குது, ஒன்று வந்துட்டு சீப்பாகவும் இருக்குது, ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஆரோக்கியத்தையும் வந்து கேரண்டி பண்ணிடுச்சு, அதுவும் மக்கள் வந்து இப்படி ஒரு சூழலில் இருக்காங்கன்னு கொண்டு வந்த ஒரு விஷயத்த அதோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அதுவும் அந்த சூழலிருந்து இப்போ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அந்த கோடிக்கணக்கான மக்களை பற்றின நம்ம கேள்வி கேட்குறோம். இன்னமும் அந்த சூழல்லையே பின்தங்கி இருக்கிறவங்களை வந்துட்டு நீ மாறுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, நான் சொல்ல போகிறது கிடையாது. பர்சனலாக ஒருத்தவங்க ரொம்ப பின்தங்கிய சூழலில் இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு நம்மளை அவங்ககிட்ட போய் எடுத்துகிட்டு போய் வைக்கல. பொருளாதார ரீதியில் உயர்ந்தவர்களே இப்போ இந்தியாவில் ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ அவங்களெலாம் நம்ம தாழ்மையாக போய் வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மனசு மாதிரி நீங்கள் வந்து இந்த வீகன் வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் உருவாக்குறீங்களே, நீங்கள் வந்து ஒரு டிமாண்டை வைக்கிறீங்களே, உங்களுக்காக வந்து ஒரு 10 கோடி தலையை வந்து வெட்டி போடுறாங்க, 10 ஆடை வெட்டுறாங்க, 10 மாடோட கண்ணுக்குட்டி போட வச்சு அதை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் வெட்டுறாங்க. இந்த ஒரு சூழலை வந்துட்டு நீங்கள் பால் வாங்கியோ இறைச்சி வாங்கியோ உருவாக்குறீங்களே, உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். யாரும் வந்து ஒரு ஏழைக்கிட்ட போயிட்டு ஏழை எளியவர்கிட்ட போயிட்டு அவர் ஏதோ ஒரு பொழைச்சிட்ருக்காரு,
ஆட்டோ ஓட்டுறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு நம்ம உடனே இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போகல. ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காருன்னா அப்போ அவர்கிட்ட தான் போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குங்களேன், சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்படுத்தப்படும், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், உங்ககிட்ட கார் வாங்குற அளவுக்கு பைசா இருக்குது, நீங்கள் வசதியானவர் எங்களுக்கு தெரியும், அவங்கள தான் நம்ம கேட்க போகிறோம். காரே இல்லாதவங்கிட்ட போயிட்டு கார் எலக்ட்ரிக்கில் வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம அதை செய்யலை. அதே மாதிரி வந்துட்டு அவர் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சிங்கத்தை வந்துட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் சம்திங் அவர் சொன்னார். இந்த ஆர்கியூமெண்ட் எத்தனை பேர் தான் வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இயற்கையில் மொராலிட்டி இல்லை, இயற்கையில் வந்துட்டு ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒரே மாதிரி மொராலிட்டி இல்லைன்னா அங்கே மொராலிட்டிங்கிற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறான அறிவுங்கிற விஷயம் கிடையாது. அதனால் அங்கே அந்த சஃபரிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ மனுஷன்னு ஒருத்தர் தோன்றிட்டான், அவன் ஓகே இல்லை இதை பேர் அதுங்களாம் இன்ஸ்டிங் ட்ரிவனாக இருக்குது. இப்போ நம்மளுமே அந்த மாதிரி தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுமே வந்து 10ல் 11 தான் நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழல்லேருந்து இப்போ ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது. நம்ம லைஃப் வேல்யூ ஆகுது, எந்நேரமும் செத்துடலாம். ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பசியுள்ள ஒரு விலங்கோட இரையானதுனால நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ஆஃப் வேயாக கட்டாச்சுங்கிற அந்த சூழல் இனிமே கிடையாது. நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறோன்ட்டு நம்ம ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துட்டு பார்த்தா அப்போ நம்ம லைஃப் எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது, வாழ்கிறதுக்கான அர்த்தம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கே இன்னும் அந்த சூழல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மனுஷங்கிறவங்க இதெல்லாம் கருதக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றிருந்தும் அதை பற்றி பெருசாக அக்கறை எடுத்துக்கல இந்த சென்ஸ் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கலாஜிக்கலாக இந்த விலங்குகள்லாம் இந்த இவ்வளோ எண்ணிக்கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு நன்மை வருங்கிற அர்த்தத்தில் அதுங்களை பாதுகாத்தாங்க. இல்லை இந்த விலங்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பொதுவாக மக்களால் வந்து ஒரு கல்ச்சுரல் சிம்பிளாக வந்து ரசிக்கப்படக்கூடிய ஒரு விலங்குனா அதை பாதுகாத்தாங்க. இல்லை அதை வந்துட்டு வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சா அப்படி செல்லப்பிராணிகளாக வளர்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்படி பாதுகாத்தாங்க. தவிர இந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்கவே இல்லை. இதுங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதே வந்துட்டு சரிதானா, நம்ம தேவைக்காக அதுக்கு சாகணுமா இல்லையாங்கிறத பற்றிலாம் நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்மளோட ஒரு சில என்ன சொல்ல தேவையற்ற தேவைகளுக்காக, அதாவது இந்த விஷயங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும், ஆனால் அதை வந்துட்டு அப்படியே பழக்கப்படுத்திட்டோங்கிற தேவைகளுக்காக நம்ம கொண்டா அது சரியா அப்படிங்கிற கருதக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்குது. அதை நினச்சி யோசித்து பார்த்ததுனால நிறைய பேர் மாறி இருக்காங்க. விலங்குகளுக்கு அது கிடையாது. அப்போ நம்மளால் இப்படி ரியலைஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது தானே. இப்போ ஒரு விலங்குக்கு அது ஏதோ ஒரு விஷயம் முட்டாள்தனமாக பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே தெரியும் இது முட்டாள்தனமாக பண்ணுது. இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து அதுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக இந்த செல்லப்பிராணிகள்லாம் ரொம்ப படுத்தும், பயப்படும், குழந்தைங்க மாதிரி நடந்துக்கும். நம்மளுமே அந்த மாதிரி பண்ணியிருப்போம் சின்ன வயசில். வயசானதுக்கப்புறம் இல்லை இது வந்துட்டு நம்ம நன்மைக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஒரு இது டெவலப் பண்ணிட்டுருவோம். நம்ம வந்து பயப்பட மாட்டோம், போக மாட்டோம். இப்போ விலங்கு முட்டாள இருக்கிறதுனால அப்படி பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதுங்க அப்படி பண்ணுதே, அப்போ நம்மளும் வந்துட்டு கடைசி வரைக்கும் அப்படியே பண்ணிட்டுருப்போன்னு சொல்லுவோம்மா. நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுங்களால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால அதுங்க பயப்படுதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த விஷயத்த பண்ணுறது கிடையாதுல்ல, அப்போ நம்ம பயப்படுறது கிடையாதுல்ல. அப்போ அதுங்களை பார்த்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுறோன்னா அப்போ வந்துட்டு அதுங்க பண்ணுற பைத்தியக்காரத்தன விஷயமே நம்ம எல்லாமே பண்ண முடியுமா? அது எப்படி நீங்கள் மொராலிட்டி அதுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறீங்களோ, எனக்கு நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்துக்கல. அதுங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியுமா? அதுங்க அறிவற்ற செயல்னால அதை பண்ணுது. நாளைக்கே சொல்கிறேன், இப்போ ஏதோ ஒரு விலங்கு இருக்குது, அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு வியாதியை பரப்புதுன்னா அதுக்கு தெரியல நம்ம வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பாப்புலேஷன் எலி இருக்குது அதனால் வியாதி பரப்பப்படுது, அது நம்ம அதிக பாப்புலேஷனில் இருக்கோம், நம்ம பாட்டுக்கு இன்ஸ்டிங்க்டாக வந்துட்டு பாப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால வந்து நம்மளோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால இங்கே வந்து இவ்வளோ வியாதி வருது, இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு கருதக்கூடிய தன்மை இல்லை. இதுவே ஒரு மனுஷன் இருக்கான், நம்ம வந்துட்டு வியாதி வருதுன்னா இல்லை நம்ம சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும், கொஞ்ச நாளைக்கு கர்ஃப்யூ போட்டு இந்த வியாதியை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் அந்த வியாதியை வந்துட்டு ஒழிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப சமூகமாக இயங்க ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு அந்த அறிவு இருக்குன்னா நம்ம அதை பண்ணுறோம். எலியெல்லாம் வந்துட்டு வீட்டில் என்ன கர்ஃப்யூ இருக்கா, நான் ஏன் கர்ஃப்யூ இருக்கணும்னு சொன்னால், அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா
அதுங்களுக்கு மொராலிட்டி மாறுதுன்னா அதுங்களுக்கு இதை பற்றின அந்த நேரத்தில் சர்வைவல் மட்டும்தான் யோசிக்குதுங்க. நம்மளால் நினைக்க முடியுது, நினச்சி பார்க்க முடியுது ஒரு நிமிஷம். இயற்கைங்கிற ஒரு விஷயம் தற்செயலாக இந்த உலகத்தை படைச்சிருச்சு, இந்த இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிடுச்சு. இதன் விளைவுனால் ஒவ்வொரு உயிர்களும் அது உயிரோடு இருந்து இந்த உலகத்தை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை கிரகிச்சிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்து இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட அந்த சுயநினைவை, இந்த கான்ஷியஸ்னஸை நம்ம வந்துட்டு கொண்டாடுறோம்ல. ஏன்னா இது நம்மளுக்கு இன்பம் தருது, இது நம்மளுக்கு ஒரு வாழணுங்கிற அந்த ஆசை தருது, இதெல்லாம் தருதில்ல இந்த உணர்வுகள்ங்கிறது. இப்போ அதே மாதிரி ஏறக்குறைய விஷயங்கள் அது பெற்றுருக்கு. ஸோ இந்த வகையில் அதுங்களுக்கும் இந்த வாழ்கிறதுக்கான ஒரு மீனிங்னு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த இயற்கையோட அமைப்புனால அது கட் ஷாட் ஆகுது. அது ஒரு சோகத்துக்குரிய விஷயம். ஆனால் இயற்கையை நான் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. சிங்கத்தை மான வேட்டையாடாதுன்னு நம்ம பண்ண முடியாது. ஆனால் நம்ம இந்த பிக்சரில் கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே டொமஸ்டிக் அனிமல்ஸுங்கிற பேரில் கொண்டு வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா அதீதமாக பண்ணுறோம், அர்த்தம் இல்லாமல் பண்ணுறோம், ஒரு நியாயமான விஷயம் இல்லாமல் பண்ணுறோம். இல்லை இப்போ இது இல்லாட்டி நம்மளால் வாழவே முடியாதுங்கிற சூழல் அப்படியும் கிடையாது. அப்போ நம்மளால் ஏற்படுத்தக்கூடிய சஃபரிங்கை நம்ம குறைக்கலாம். சைக்கோபேட்ஸும் சீரியல் கில்லர்ஸ் நிறைய உற்பத்தி. எல்லா சைக்கோபேட்ஸும் சீரியல் கில்லர்ஸ் கிடையாது. ஆனால் சைக்கோபேட்ஸில் நிறைய சீரியல் கில்லர்ஸ் வராங்கன்னா அதுக்கு அறிவியல் வல்லுநர்கள், இந்த மாதிரி மனநல மருத்துவர்கள் சொல்லுற விஷயம் என்னதுன்னா, அவங்களால எம்பத்தி ஃபீல் பண்ண முடியாது, அவங்களுக்கு ரிமோர்ஸே இருக்காது, இதெல்லாம் குற்ற உணர்ச்சிங்க இருக்காது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதன் காரணத்தினால அவங்களால ஒரு க்ரைமை எளிதாக செய்ய முடியுது. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக அது வருத்தம் அளிக்கல. அந்த க்ரைம்னால அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டுருச்சுன்னா திரும்ப அதே க்ரைமை திரும்ப பண்ணுறாங்க. ஒரு ஆள் கொன்னாலும் அந்த கொலைனால அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை ஏற்படுதுன்னா அதை அவங்க திரும்ப செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று எடுத்து வைக்கிறாங்க. இப்போ சைக்கோபேட்ஸ் இந்த மாதிரி எம்பதி இல்லாமல் அவங்களால எந்த ஒரு கிராஸ் திங்கிங்கும் பண்ண முடியாமல் கொன்று அதனால் பலன் பெறுறாங்கனால நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்மளுக்கு எமோஷன்ஸ் கொடுத்துருக்கு, நம்மளுக்கு மனுஷத்தன்மை கொடுத்துருக்குல்ல. நம்மளுக்கு தெரியுதில்ல இது அடுத்தவன் ஒருத்தனை கொண்டு நம்மளுக்கு எந்த நன்மை, அப்படியேற்பட்ட ஒரு நன்மையே தேவையில்லைன்ட்டு. அதே தானே இதுவும். நம்மளுக்கு தெரியுது நம்ம இது கம்ஃபர்ட்டுக்காக சாப்பிட்றோம், சுவைக்காக சாப்பிட்றோம். நியூட்ரிஷனான்னு கேள்வி வரும்போது இல்லைங்க, நியூட்ரிஷன்லாம் இந்த உணவு முறையில் கண்டிப்பாக கிடச்சிரும்ன்ட்டு புரிய வருது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்? அதை நகர்ந்து ஓகே நம்ம பண்ணிகிட்டு இருந்தது நம்மளும் விலங்குகள் மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டிங்க்டில் அந்த ஒரு சுகத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஓரளவுக்கு அறம் சார்ந்து இருக்கணும்னு தான் நம்மளுக்கு நினைக்க தோணும். அதெல்லாம் நான் இங்கே கேட்குறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்கன்னா அவர்கள் கட்டாயமாக அவங்க உடல் ஆரோக்கியத்தை சீரளவில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன அந்த வீகனற்ற உணவு முறையை சாப்பிட்டு கடைப்பிடிச்சிட்டு இருக்கணுமோ அதை கடைப்பிடிச்சி தான் ஆகணும். அவங்களுக்கு எப்போ பொருளாதார சூழல் ஒரு B12 டேப்லெட் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு உயருதோ, அதுக்குன்னு தனி ஒரு பைசா ஒத்துக்கிற அளவுக்கு உயருதோ, அப்போ அவங்க நிச்சயமாக அந்த வீகனாக மாறணுங்கிறது தான் என் கருத்தாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் அவங்கக்கிட்ட நம்ம இந்த கருத்தை முன்வைக்கலை. ரெண்டாவது, அப்படியே ஒருத்தங்க எல்லாம் இருக்குது, நான் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும். இத்தனை நாள் இருந்துட்டீங்க வீகனாக இல்லை, இன்னும் ஒரு 4 மாதமும் 3.5 மாதமும் அதுக்கு ஒரு செயல் திட்டம் போட்டு இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆக்சுவலாக நம்ம சாப்பிடக்கூடிய பாதி விஷயம் பொரியல், கூட்டு இதுலேயே வந்துடும். நம்மளுக்கு அதுக்கான ரெசிபிஸ் முதற்கொண்டு இருக்கா. மேற்கத்திய நாடுகளில் அப்படி ஏதாச்சும் மாறணும்னு நினச்சவங்க என்னடா சாப்பிட்றது, இதில் எதுவுமே நம்மளுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு வெஜ்ஜு சார்ந்த நிறைய ஐட்டம் இருக்குது, நிறைய டிஷ் இருக்குது, அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியும். அதோடு சேர்ந்து இந்த மாதிரி கொண்ட கடலை, அது என்ன சொல்ல, சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம டயட்டில் இன்கார்பரேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வேணால் புதுசாக பண்ணலாம். ஸோ நம்மளால் அப்படியே இது ஒன்றும் இப்படி பெரிய ஒரு புது சவாலுங்கிறது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அவங்க அடிஷ்னலி கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான். இப்போ கால்சியம்னா, இப்போ இந்த கால்சியம் இந்த உணவுகளில் தான் அதிகமாக இருக்குன்னா அதை நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிறோமா? அதை அந்த பயோ அவைலபிலிட்டியை மேம்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் என்ன போட்டிருக்காங்க, இதை வேக வச்சா இது பயோ அவைலபிலிட்டி மேம்படும், இன்னொன்று வறுத்தா அதில் மேம்படும், ஏதாச்சும் சம்திங் அப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த வகையில் நம்ம அதை குக் பண்ணுறோமா, இவ்வளோ தான் நம்ம பார்த்துக்கணும். இது ஒருத்தங்களுக்கு பொருளாதார வசதி இருக்குது, ஆனால் திடுதுப்புன்னு ஒரு விஷயத்தில் குதிச்சிடுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு. ஆனால் அதை பற்றி பெருசாக எதுவும்
திங்க் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் இதை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இப்போ இன்னொன்று வந்து ஒரு மிஸ்டர் ஜிகே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இப்போ என்ன சொல்கிறது, திடீர்னு ஒருத்தங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னா அப்போ அது வந்துட்டு எல்லாம் போய் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போகும். லெதர் இண்டஸ்ட்ரி சார்ந்து எத்தனையோ பேர் இருக்காங்கன்ட்டு. இது வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா விஷயத்துக்கும் எல்லா காலத்துலேயும் ஒரு புது இண்டஸ்ட்ரி உருவாகும் போதும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இனோவேட் ஆகும்போது எப்பயுமே சொல்கிற விஷயந்தான். ஆனால் அப்படி எப்பயுமே இருந்தது கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இப்படி எடுத்துப்போமே, ஒரு பொட்டி கடைக்காரர்னா அவர் கடையில் எப்பயுமே சிகரெட் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு, அதுவும் அது கொஞ்சம் விலை அதிகமான ஒரு பொருள், அதை வாங்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம். இப்போ எல்லாருமே மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு சிகரெட் வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னா அவருக்கு பிஸ்னஸ் போயிடுங்கிறது கிடையாது. அவர் வெறும் இந்த சிகரெட் பேக்கெட்டை மட்டும் நம்பி இல்லை, அவர் பழம் விற்பார், சோடா விற்பார், சோடா பாட்டில் விற்பார், நியூஸ் பேப்பர் விற்பார், வெவ்வேறு பொருட்கள் விற்பார். அதை வச்சு அவங்க ரீஅட்ஜஸ்ட்டு ஆகிக்கிட்டு தான் செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு அவங்க இது பண்ண முடியல, அவங்க வந்துட்டு அதுக்கு அந்த மார்க்கெட் இப்போ லெதர்னால் அவர் வந்து லெதர் இல்லாத நான் லெதர் ஐட்டம்ஸில் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த மணி பர்ஸு, அந்த பெல்ட்டுன்னு விற்க ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ நானே பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் வந்து லெதர் பெல்ட் போடலை. இப்போ அந்த மாதிரி பெல்ட் எங்கே விற்குது? இப்போ வீகன்ஸு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஒரே கடையிலே ரெண்டும் ஒரு இது ஒரு வெரைட்டி அது ஒரு வெரைட்டின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. சில பேர் இது வாங்குவாங்க, சில பேர் அது வாங்குவாங்க. அப்போ வந்து ஓவர் இந்த பீரியட் ஆஃப் டைமு லெதர் சார்ந்த பொருளை எல்லாம் வாங்குறது கொஞ்சம் கம்மியாகும் போது அதிகமாக அந்த லெதர் இல்லாத அந்த மற்ற நைலான அந்த மாதிரி மெட்டீரியலை பண்ணது விற்க போகிறாங்க. அதே மணி பர்ஸு அவங்களுக்கு வந்து இதுவாக போகுது. இப்படி தான் இண்டஸ்ட்ரி வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இப்போ இதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி இப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ நம்ம பானைன்னு எடுத்துப்போமே, இப்போ பானை செய்பவர்கள் அந்த குயவர தொழில் கடந்த ஒரு 150 வருஷம் 19ஆம் நூற்றாண்டில் இப்போ இருந்த மாதிரியே இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த ஒரு 150 வருஷத்தில் ஒரு ஸ்டெடி டிக்ரீஸை பார்த்துருக்கோம். ஏன்னா பானைகளோட தேவை அப்படியே குறைஞ்சு ஒரு சில சம்பிரதாயங்கள் ஒரு சில விஷயங்களில் மட்டுமே அதை பயன்படுத்துகிற மாதிரி மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்ல எவசல்வர் பாத்திரம் அது இதுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பானை செய்பவர்களோட அந்த ஒரு விலைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒரு சில பேர் ஒரு கல்ச்சுரல் ரீசன்ஸுக்காக வாங்குறவங்க கூட இன்னுமே ரொம்ப சீசனலாக வெறும் பொங்கலுக்கு மட்டும் ஒரு ட்ரெடிஷனுக்காக வாங்குறதுங்கிற மாதிரி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐயோ இது வந்து நம்ம ஒரு கலாச்சாரத்தோட நம்மளோட பண்பாட்டோட ரொம்ப ஒரு ஒன்றிய ஒரு இதுவாக சமூகமாச்சு, ஒரு தொழிலாச்சு, அதுக்கு நம்ம என்ன சமூக பொறுப்போட பண்ணியிருக்கோன்னு பப்ளிக் இது பண்ணிகிட்ருக்காங்களா? இல்லை என்னாலலாம் வீட்டில் வச்சுட்டு இப்போ பானையெல்லாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு எவ சொல்கிறது எங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது உடையாமல் இருக்குன்ட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகிறாங்களே. அப்போ வந்துட்டு ஒரு அரசாங்கமோ இல்லை வேறு யாருக்களோ தலையிட்டு அவர்களை ஒரு மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்கு வெவ்வேறு வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பதற்காக செய்யுது. அவங்களும் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் வெவ்வேறு வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இந்த தொழில் இல்லாமல் அவங்க மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இல்லாட்டி அவங்க முற்றிலும் வேறு படிப்பை படித்து அப்படி ஒரு ரூட் மாதிரி போகிறாங்களே. அது வந்து எல்லாத்துக்குமே நடக்க தான் செய்யும், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். இது என்னவோ இந்த ஒரு வீகன் டிரான்சிஷனால் மட்டுமே ஆக போகிற ஒரு விஷயம் மாதிரி பேசுகிறது ரொம்ப ஒரு மோசடியான விஷயம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து வேலையெல்லாம் போயிடும். இப்போ ஏஐ காலம் வேறு, அதுக்கு நிஜமான அந்த அபாயம் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து வேலை போயிடுன்னு சொல்லிட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை படத்தில் நாசர் கேரக்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இதில் ஒரு ஃபேக்ட்ரி வேலையை பார்த்துட்டு இருந்தார். அவரோட அந்த தம்பி கேரக்டரில் வந்து வடிவேலும் வருவாங்க, கரணும் வருவாங்க. கரண் வந்து அவருக்கு ஈகோ கிளாஸ்னால் நான் கம்ப்யூட்டர் இன்றைக்கே வந்து இறக்குறேன் உங்கள் வேலையை தூக்குறேன்ட்டு அவர் அன்றைக்கே கவனிச்சு அது பண்ண கணிச்சிட்டாரு போல. அவங்களுக்கு அந்த காலத்தில் ஏன்னா மக்களுக்கு அப்படிலாம் தான் ஒரு பயம் இருந்துச்சு, இன்னும் கம்ப்யூட்டர் வந்துட்டால் வேலையாக போயிடும், ஃபேக்ட்ரி அவரோட பேர் எப்படி கம்ப்யூட்டர் வந்தால் போகும், அந்த டைமில் இருந்த கம்ப்யூட்டர் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேரணியாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்பயுமே ஒரு வேலை வாய்ப்புன்னு அப்படி போனதே கிடையாது. அப்படி போச்சுனாலும் அது ஒரு கிராஜுவலாக தான் அது டிரான்ஸ்மிஷன் ஆகும். அப்படி அரசாங்கங்கள் என்றைக்கும் விட்டது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இப்போது ஒருத்தங்க இறைச்சி கடை வச்சுருக்காரு, ஒரு கசாப்பு கடை வச்சுருக்காரு, இப்போ எல்லோரும் வந்துட்டு வீகனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்கன்னா
அவர் நிச்சயமாக அப்போ இன்னுமே வந்து கூடுதலாக உணவுப் பொருட்களுக்கான தேவையாயிடும். அவர் காய்கறி விற்க போகிறாரு. ஒருத்தங்க தெருவில் ஒரு கசாப் கடை மட்டும்தான் இருக்குது, பக்கத்து தெருவில் தான் காய்கறி கடை இருக்குன்னா, இவர் வந்துட்டு இப்போ எல்லாம் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, காய்கறி தான் வாங்குறாங்கன்னா அவங்க போய் அங்கே தான் போய் வாங்குவாங்க. நம்ம இங்கேயே கடையை போட்டோன்னா அவங்க அவ்வளோ தூரம் போய் வாங்க நம்ம இங்கேயே வந்துடுவாங்களேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது மாமிசம் கம்மியாக தான் வாங்குறாங்கன்னா கடையில் வந்து ஒரு ரேக்கில் தக்காளி மட்டும் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு ரேக்கில் வேறு ஏதாச்சும் சாமான் வச்சுருப்பாங்க, இல்லை பொட்டி கடை மாதிரி போட ஆரம்பிச்சிருப்பாங்க, பாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது தான், இது இயல்பாக நம்ம பார்த்துருக்கோம். இப்படியே பல பேர் வந்துட்டு அடாப்ட் ஆகிப்பாங்க. அப்படி ஒரு சில பேருக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா அங்கே அரசாங்கம் தலையிட்டு இது பண்ணும். ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்கே ஃப்ரீ மார்க்கெட் சொசைட்டின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ரீ மார்க்கெட்னால் வந்துட்டு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை எந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கணும்னு நினச்சா அது இருக்க வைக்கும், மக்கள் முடிவு பண்ணிவிடுவாங்க. அப்படியே அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னா அவ்வளோதான் போயிடும், அந்த பிஸ்னஸ் கவுந்துடும் அப்படிங்கிற ஒரு கேபிட்டலிஸ்ட் கோட்பாடில் இயங்கக்கூடிய நாடு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வீகன் ரீதியினால் சில விஷயங்கள் ஆகி அவங்க இந்த பிளான்ட் பேஸ்டு மில்க்கு, சோய் மில்க்கு, பாதாம்லேருந்து எடுக்கிற பால் இதெல்லாம் நிறையா விற்பனை ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்ரி இண்டஸ்ட்ரியில் ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு, லாஸ் தான் ஏற்பட்டுச்சு. அப்போ அரசாங்கம் இவங்களுக்கு நிதி ஒதுக்கி, அரசாங்கம் இவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து அவங்கள வந்து பாதுகாத்து வச்சாங்க. இது முற்றிலுமே அமெரிக்காவோட அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படிங்கிற அந்த கோட்பாடுக்கு எதிரானது. ஆனால் அவங்க அதை செஞ்சாங்க. ஸோ அப்பேற்பட்ட, அதாவது இப்படி அவங்களோட தத்துவத்துக்கே எதிரான ஒரு செயலை அவங்க செஞ்சு அவங்க காப்பாற்றினாங்க. இவங்களுக்கு வேணும்னா மொத்தம் பண்ணாங்க. அப்போ இயல்பாக நம்ம ஒரு சோஷியலிஸ்ட் நாடு இல்லை நம்மள மாதிரி ஒரு நாடுகளில் கண்டிப்பாக அப்படி எதையுமே நடிச்சு போகிறதுக்கு விட மாட்டாங்க. அவங்களோட டிரான்ஸ்மிஷனு அவங்கள வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நோக்கும் போது ஒரு கிராஜுவலாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு சரி அவங்கக்கிட்டேன்னு பிடுங்கக்கூடாது, ஏன்னா அவங்க இதையே நம்பித்தினாலும் இருந்துட்டாங்க, ஆனால் மேலும் வந்துட்டு கிளிகளை ஸ்மகிள் பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் இது பண்ணாங்க. யாருமே அப்படி திடுப்புன்னு, அதுவே நான் வந்துட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு வாங்கி தரலாம், இது பண்ணலாம், ஓகே. ஆனால் அதுக்காக அந்த கிளி வந்துட்டு அத்தனோட ஒரு கூண்டுலேயே வந்துட்டு இருக்க போகிற 30 வருஷத்துக்கும் 20 வருஷத்துக்கும் அது இருக்கணுங்கிறது ஒரு தவறான ஒரு மோசடியான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எத்தனோண்டு ஒரு கூண்டில் அதை அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கே அப்படி தான் அரசாங்கம் யோசிக்குதுங்கிற போது, திடுதிப்புலாம் முடிவெடுக்காத போது அவங்க வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அப்படி டையாகலாம் விட மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் கிராஜுவலாக தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு இதுவாக தான் இருக்கும். இதை தவிர மிஸ்டர் ஜி.கே. சரி, பாரிசாரனும் சரி, ஒரு பெரிய ஒரு நங்குரமான விஷயம், நம்மளோட பாயிண்ட் வீக்னஸை பொறுத்த வரைக்கும் விலங்கு நலன் முதன்மையானது. ஆனால் சரி, இவங்களுக்குலாம் விலங்கு நலன் மீது இவங்க அந்தளவுக்கு இவர் இப்போ மிஸ்டர் ஜி.கே. மாதிரி ஆளுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலனா, அவர் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டார் அதுங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நல்லபடியாக பார்த்தா கொள்ளலான்ட்டு. நீங்களாம் என்றைக்கு வந்து இங்கே நடக்கிற முறைகேடை பற்றி பேசியிருக்கீங்க? மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறீங்க, நீங்கள் என்றைக்கு விலங்குகள் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதில் நடத்தக்கூடிய இந்த முறைகேடுகள் இதை பற்றி என்றைக்கு பேசியிருக்கீங்க? ஒரு வெல்ஃபேருங்கிற அடிப்படையிலாவது பேசியிருக்கீங்களா? இல்லை நம்மளையும் அந்த சாயம் பூசிடுவாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கொடூரத்தை அனுபவிக்குது. சரி, உங்களுக்காக சாகணுங்கிறீங்க, ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு லைஃபு வாழ்ந்துட்டு அதுங்க பெயின் ஃப்ரீயாக சாகுதுன்னா கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? இது வந்துட்டு நேச்சர் மொராலிட்டியில் வருதா? ஒவ்வொரு அனிமலுக்கும் மொராலிட்டி டிஃப்ரெண்ட்டுங்கிறீங்க. அப்போ மனுஷன் உருவாக்குற அனிமலுக்கு மொராலிட்டி இன்னுமே மோசமானதா? இயற்கையிலையாச்சு அந்த சாவுங்கிற நொடிங்கிற வரைக்கும் அதுங்க ஒரு பறந்து திரிஞ்சால் வாழுதுங்க. நம்ம அதையுமே முடக்கி அதுங்களை வந்துட்டு ஒரு கூண்டில் அடைச்சி அதுங்களை வந்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பிஹேவியர்ஸ், அதுங்களுக்கு தேவையான அந்த மனநிலைகளையே வந்து வரவிடாமல் அதுங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்லேயே வச்சு கடைசி வரைக்கும் அந்த உயிரை கொள்கிறோன்னா, என்றைக்கு யாராச்சும் ஒருத்தங்க இப்படி கறி சாப்பிட்றவங்க யார் வந்துட்டு வெல்ஃபேராவது பேசியிருக்கீங்க? கொண்டுட்டு போட்டோம், நல்லா அதை வந்து சரியான வகையில் பார்த்துக்கணும், முறைகேடாக நடத்தக்கூடாது, இங்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், யார் பேசியிருக்காங்க? ஒருத்தரும் இது முன்வந்த மாதிரியே தெரியலையே. ஸோ இந்த எதுவுமே நான் இடையில ஒன்று சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன் பாருங்கள். என்னதுன்னா,
இவங்க யாரும் இவங்க அனிமல்ஸை பற்றி கவலைப்படல. என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வீகன் டயட்டு எவ்வளவு நல்லதுங்கிறத பற்றி இவங்க யாருமே இப்போ வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னே ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்களான்னு தெரியல. உலகத்தில் இந்த அனிமல் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, பண்ணை விலங்குகள் வளர்ப்புது, இதனால தான் ஏராளமான என்ன சொல்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்பே ஏற்படுது. ஏன்னா இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி மாடு 500 கோடி ஆடுங்கிறது இருக்கிறது இல்லை. எங்கடா 1000 கோடி இருக்குது 500 கோடினா, இவங்க எல்லாத்தையும் அந்த பருவ வயது வந்ததுக்கப்புறம் கொன்னாலும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்துக்குள்ளே இயற்கையாக இந்த இப்போ இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும், அவங்களுக்கு பிடிச்ச அந்த இறைச்சியை கொடுத்தாகணுங்கிறதுக்காக வளர்க்கப்படுற அந்த சூழல் வர்றதுக்கு முன்னையும் சரி ஒரு 500 வருஷம் முன்னாடிலாம் இவ்வளோலாம் விலங்குகள் இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு வரலாறு காணாத எண்ணிக்கையில் அடிக்கடி இருந்துக்கிட்டே வருது எது விலங்குகள். அதுங்களுக்காக செலவழிக்கப்படுற தானியங்கள், அதுங்களுக்காக செலவழிக்கப்படக்கூடிய இந்த உணவுகள் இருக்குல்ல, அதுக்காக தேவைப்படக்கூடிய தண்ணிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக செலவாகுது. இன்னும் மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் காடுகளை அழித்து மேய்ச்சல் நிலங்கள், எதுக்கு மாடு மேய்க்க விடுறதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் உருவாக்குறாங்க. அனிமல் ஃபார்மிங்காக ஏற்படக்கூடிய இந்த டிஃபாரஸ்டேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப நம்பர் 1 காஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சாக இருக்குது. மாடுகளை மேய்க்க விடணுங்கிறதுக்காகவே அத்தனை ஏக்கருங்களை அவங்க அழிக்கிறாங்க. இது வந்துட்டு அங்கே போய் சோளம் போடணும் இது போடணுங்கிறதுக்காக இல்லை. அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கு இந்த காரணத்துக்கு அது வேறு தனியாக பண்ணிட்டுருக்காங்க. பாதி நிலங்கள் வந்துட்டு விவசாய நிலங்கள் விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அனிமல் ஃபீடு வளர்க்குற நிலங்களாக தான் இருக்குது. அதே இன்னொரு விஷயம், ஒரு மாடுக்கு 25 கிலோமீட்டர் தானியம் போடுறாங்கன்னா 25 கிலோ பீஃப் ஆகிடாது. இவங்க 25 கிலோ மூட்டைக்கு தானியத்தை போட்டாங்கன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட குறைவான கிலோவாக தான் பீஃபாக மாறுது. ஸோ அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலி டசன்ட் மேக் சென்ஸ். அது ஒரு லாஸில் தான் போய் வருது. ஆனால் அதை நம்ம டைரெக்டாக அதை ஃபீட் பண்ணிட்டு போனால் உலக பசி பண்ணியே போகலாம். டைரெக்டாக கொடுக்குறது எங்கே இருக்குது, அதை ஒரு விலங்குக்கு கொடுத்து அதில் நிறையா எனர்ஜி லாஸ் ஆகுது. மிச்சம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள மாமிசம். அப்போ அந்த மாமிசத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு இன்னும் கம்மி எனர்ஜி வருது. இதுதான் கான்செப்டாக இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் எல்லாம் வந்துட்டு மனிதர்கள் மீது உள்ள மனிதநேயம்ங்கிற மாதிரி ஒரு சூழல் போர்வையில் போய் ஒழிஞ்சுப்பாங்க. இது மனிதநேயமும் கிடையாது, இது கம்ஃபர்ட், பழக்கப்பட்ட ஒரு விஷயம். கலாச்சார ரீதி எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு பழக்கப்பட்டுருச்சு. ஒரு பண்டிகைனா பாயாசம், நம்ம நம்மளுக்கு சுவை, அதை தவிர வந்துட்டு ஒரு ஈகோ. அப்போ நான் இத்தனை நான் பண்ணது தப்பா, இப்போ நான் நீ எவ்வளோ பெரிய பொறுப்பா, இப்போ நாங்களாம் வந்துட்டு பெரிய மோசமானவங்க, நீ நல்லவ, அப்போ நீ இத்தனை எங்களுக்கு நல்லது சொல்கிற, எங்களுக்கு பாடம் ஊற்றுற ஒரு நிலையில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஈகோ டைனமிக்ஸ்னால இவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே மேட்ரு என்ன தெரியுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வீகனாக ஒருத்தர் நல்லவர்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் வீகனாக இல்லாததுனால அவர் வந்துட்டு எம்பத்தி இல்லாதவரும் கிடையாது, அவர் வீகனாக இருக்கிறதுனால ரொம்ப அப்படி நல்லவரும் கிடையாது. அதுக்கு சான்று நம்ம இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களே சொல்லலாம். அவர்கள் பார்ப்பனர்கள் தான். அவர்கள் வந்துட்டு பல 2000 வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு வெஜிடேரியன் தான் கடைபிடிச்சிட்டு வராங்க. பெரும்பான்மையாக எங்கள் தமிழ்நாடு இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அவர்கள் மனிதர்களை எப்படி நடத்தினாங்க, அவங்கக்கிட்ட என்ன அறம் சார்ந்த அவங்களோட மத நெறிகளோட கோட்பாடுகள் எப்படி இருக்குது, அவர்கள் பேசக்கூடியது. எல்லாரும் தான் சாமி கும்பிடுறாங்க, எல்லாரும் வந்துட்டு அதே மதத்தையே வந்துட்டு ஒரு புறம் ஒரு சின்ன அமைப்பு எதிர்த்துட்டோன்னா அது மனசில் இவங்க ஏற்றுக்கிட்டு கும்பிடுறவங்க தான் இருக்காங்க. என்னதான் அரசியலில் அவங்களும் கேள்விப்பட்டிருந்தாலும், எல்லா கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கியிருந்தாலும், இந்த மத புத்தகங்களில் நம்மளை பற்றி என்ன இது இருக்குன்னுலாம் தெரிஞ்சிருந்தாலும், அந்த சாமியை வந்துட்டு டிவோஷனோட கும்பிடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மனுஷங்க வந்து அவங்க மதிக்காமல் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு பிறப்பின் ரீதியாக வந்து பிரித்தாங்க செய்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இது நான் எல்லாரையும் நான் தப்பு சொல்ல வரல. இதனால் வந்துட்டு இவர்கள் என்ன பிறந்ததுலேயே இப்போ நம்ம பாரிசாரன ஜூஸை வந்து டீமனைஸ் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு பிறந்ததுலேயே ஈவன் அப்படின்னா சொல்ல வரல. ஏதோ கால சூழலுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்களோட முன்னோர்கள் சர்வைவ் ஆகிட்டாங்க. இவங்களால அந்த ஒரு ஹேங்கோவரில் இவங்க இருக்கிறதுனால தப்புன்னு ஒத்துக்கிட்டு அந்த ஒரு கட்ஸு கிடையாது, லெட்ஸ் மூவ் ஆன்னு சொல்லிட்டு நல்லது பக்கம் வர்றதுக்கு இல்லாமல் இங்கே நிறையா பேர் வந்து சங்கீதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கில்ட்டு
வந்து ஒரு ஈகோ அதெல்லாம் ஃபீலே பண்ண வேணாம். நீ புத்தி சொல்லிட்டு நல்லா நினைச்சிடலாம், அப்படிலாம் கிடையாது. அவங்க ஏதோ காரணத்துக்காக அவங்க வெஜிடேரியன் ஆனாங்க. அவங்க இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம் சமணத்தோட கம்பீட் பண்ணுறதுக்காக அவங்களும் வந்துட்டு பாருங்கள், நாங்களும் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாரலி இதுவான ஸ்ட்ராங்கான ஒரு இதுன்னு காமிச்சிக்கிறதுக்காக அவங்க ஆனாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு மனசில் உழைப்பிக்க வேணாம். ஒருத்தர் கெட்டவனே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நல்லதாக தான் நம்ம ஏற்றுக்க தான் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ ஒருத்தன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், முதல்ல இந்த நெருப்பு மூட்டி சிக்கி முக்கியத்தில் தீ கண்டுபிடிச்சவன் அவன் யார் எவன்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வேளை அவன் ஏதோ ஒரு பெரிய கொலகாரனாக இருந்துட்டான், ஒரு பெரிய கற்பழிக்கிறவனாக இருந்துட்டான்னா நெருப்பே வேணான்னு தூக்கி போட்டுருவீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம பேசுகிறது. ஒரு விஷயம் நல்லதுன்னா வேற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஏதோ ஒரு மோசமான ஒரு ஆள் மனசில் தான் அவரோட ஆராய்ச்சியில் தான் அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த ஆளெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடணும். இது வந்துட்டு ஒரு இயற்கையோட விதியாக இருக்குது அந்த கண்டுபிடிப்புனா அதை நம்ம வந்து தகவல் எழுதிக்க தான் சொல்லணும். இல்லை இவர் கெட்டவர், இவர் சொல்லி நம்ம எழுதிக்கிட்டோம்னா அது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள், முன்னுதாரணம் ஆகிடும். ஸோ இதை நம்ம கேட்ட மாதிரியே நினச்சிக்க வேணாம், விட்டுருவோம். எப்படியும் திரும்ப எவனாச்சும் ஒருத்தன் பிறந்து வருவான், அவன் கண்டிப்பாக திரும்ப இதே தேரியை அவனும் கண்டுபிடிப்பான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு உட்காந்துட்டு இருப்போமா? ஸோ அதெல்லாம் கிடையாது. நல்லது யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்ல. அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த ஒரு ரீசன்ஸுக்காக வந்து வீகனிசமை வந்துட்டு ஒரு சப்கான்ஷியஸாக வந்துட்டு இதை ஏற்றுக்காமல் ஏதாச்சும் இது பண்ணுறதுங்கிறது சரி கிடையாது. மற்றபடி டயட்டுன்னு எடுத்துக்கிட்டா இந்த B12 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோன்னா அந்த டயட்டு முழுமையானது. விட்டமின் டிங்கிறது சூரிய ஒளிங்கிறது நம்மளுக்கு போதுமானது. விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு அவரோட தோல் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு B12 கிடைக்கும், விட்டமின் டி கிடைக்கும் சூரிய ஒளியில் தான். நம்மள மாதிரி இந்தியா மாதிரி இடங்கள்ல அடிக்கடி சூரிய ஒளி இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தர் கருப்பு தோல் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் டு 6 மணி நேரங்கிறல. அதில் மேபி ஒருத்தவங்க ரொம்ப கருப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 மணி நேரம் ஆகலாம். ஆனால் வந்துட்டு இப்போ மாநிறமாக இருக்கிறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் சீக்கிரம் ஆகிடும். அதனால் 6 மணி நேரம் எங்கெங்கே வெயிலில் நிற்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையிலன்னா அப்படி இல்லை. நீங்கள் ஒருத்தவங்க வெயிலில் போகிறாங்க, 1 மணி நேரம் போகிறாங்க, அவங்க கையில் படுது காலில் படுது, இல்லை ஒரு மொட்டை மாடில் போய் நிற்கிறாங்க, டெய்லி காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்து போய் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும். எப்படியும் அது போதுமான அளவுக்கு அது கிடச்சிரும். அது வந்து முழு உடம்புல பண்ணணுன்னு இல்லை, கையில் பட்டாலும் தலையில் பட்டாலும் அது விட்டமின் டி சிந்தசைஸ் ஆக தான் செய்யும். ரொம்ப குளிர்காலம் ரொம்ப மேகமாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் இருக்காது. அப்போ அவங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்க வேண்டிய அந்த அவசியம் வரும். எல்லா நேரங்களையும் B12 மாதிரி எல்லா நேரங்களையும் விட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட் எடுத்தே தீரணுங்கிற ஒரு சூழல் கிடையாது. அது வந்துட்டு சூரிய ஒளியிலேயே கிடைக்கும். அதுவும் மாநிறமாக இருக்கிறவங்களுக்கு, வெள்ளையத்தோடு இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் எளிதிலேயே கிடைக்கும். அவங்களுக்கு எப்பயுமே ஏசியில் உட்காந்துக்கிட்டு வெள்ளையாக போகாமல் இருக்கிறவங்களுக்கு வேணால் அவங்க வீகனாகவும் இருந்துட்டு அவங்க விட்டமின் டி டேப்லெட்டும் இல்லாமல் சூரிய ஒளியை மட்டுமே நம்பி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். பொதுவாக சராசரியான நம்ம வந்து ஒரு வேலைக்காக வெளில போகிறோம், பைக்கில் போகிறோம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அது கிடைச்சே ஆகும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் B12ங்கிறது. அது வந்துட்டு செய்யக்கூடியவர்களாக அதை எடுக்கக்கூடியவர்கள் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பாரிக்கு வருவோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஜிகே வீடியோக்கே இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. பாரி அவர்கிட்ட நான் அது இயற்கைன்னு பேசுகிறேன்ல, நான் அதில் தான் எனக்கு வந்து ஒரு சில கேள்விகள் வருது. இப்போ என்னன்னா, எந்த ஒரு உணவு, எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ண முடியாமல் சாப்பிடுதோ அதுதான் ஒரு இயற்கையான உணவு. இப்போ மனுஷங்க சில உணவுகளை, இப்போ ஆப்பிள் சாப்பிட்றோம், அதை நம்ம வந்து சமைக்க வேணும், அப்படியே சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகிடும். மாம்பழம் சாப்பிட்றோம், நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டா சரியாக செரிமானம் ஆகிடும். வேறு ஒரு சில உணவுகள் கொஞ்சோண்டு அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு சாப்பிட சரியாயிடும். சிலதெல்லாம் வந்துட்டு கொதிக்க வச்சு நிறைய நேரம் கொதிக்க வச்சா மட்டும்தான் சாப்பிட முடியுங்கிற சூழல் வருது. இயற்கையில் மனுஷங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது. ஸோ மனிதர்களோட இதுவே அவங்களோட என்ன சொல்ல வரலாறே அவங்க அறிவின் காரணமாக செய்யக்கூடிய இந்த தொழில்நுட்ப விஷயங்கள் இதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா எந்த ஒரு உயிரினுமே அதுங்க இன்னுமே இயற்கையாக இருக்கிற ஆர்கானிக்கிறாங்கல்ல, அதுதான் ஆர்கானிக்கு பேர் போனது. ஃபயர் எங்கே ஆர்கானிக் வருது, நெருப்பில் எங்கே ஆர்கானிக் வருது? அதுக்கும் நம்ம வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நெருப்புக்கு? ஆனால் அதை அவங்க சம்மந்தப்படுத்திக்கலையா?
அப்போ அதுதான் முதல் மனுஷனோட எப்படி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டூல்ஸு, ட்ரில்லிங் மிஷினு, ஃபோனு கீனு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இந்த கல்கருவிங்க தான் ஒரு முன்னோடியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு ஃபுட் ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு கெமிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு முன்னோடியாக அவன் நெருப்பு பயன்படுத்துறது தான் இருந்திருக்கு. ஒலிக்கு நெருப்பு பயன்படுத்துறது அந்த இடத்துல வராது. ஆனால் சாப்பாடுக்கு பயன்படுத்துறதுங்கிறது இப்போ பண்ணக்கூடிய அத்தனை ப்ராசஸ்க்குமே முன்னோடியாக அது இருந்திருக்கு. அப்போ அது எங்கே இயற்கையான விஷயமா இருக்குது? எந்த ஒரு உணவு வந்துட்டு ஆல்ட்ரேஷன் ஆகாமல் நம்ம உடம்புல எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் தான் இயற்கை. அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாலுமே அந்த உணவை நம்ம உடலால் அந்த சேஞ்ச் பண்ணால் மட்டுமே எடுக்க முடியுங்கிற ஒரு சூழல் வருதுன்னா, அப்போ அந்த உணவு வந்துட்டு பிற்காலத்தில் மனிதனின் அறிவின் காரணத்தில் சாப்பிட ஆரம்பித்த விஷயமே தவிர அது இயற்கையாக நம்ம உடம்போட ஃபிசியாலஜிக்கு ஏற்ற ஒரு உணவு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சேஞ்சை பண்ணால் நம்ம உடம்புக்கு ஏற்ற ஒரு உணவாகிடும் அப்படின்னு தான். இப்போ வேறு ஏதோ ஒரு சில உயிரினங்கள் இருக்குது, நம்ம வேக வச்சு சாப்பிட்ற விஷயத்தையே வந்துட்டு அது எதுவுமே வேகலாம் வைக்காமல் நல்லபடியே டைஜஸ்ட் பண்ணி சாப்பிடுதுங்களே. அப்போ நம்மளுக்கு ஏன் வந்துட்டு இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னா அது எந்த ஒரு எதையும் நெருப்பில் கொண்டு போயிட்டு கறியை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கிரில் பண்ணி சாப்பிட்டுருக்கு? அது அப்படி தானே சாப்பிடுது. அதாவது செரிமானம் அதில். அதே நம்ம ஒரு சில தானிய வகைகள்லாம் வந்து ஊற வைப்போம், அதை வந்து சுட வைப்போம், தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வேக வைப்போம். அதெல்லாம் பண்ணாமல் அதுங்களால உட்கொள்ள முடியல. அப்போ மனுஷங்களால் வந்து ஒரு சில விஷயங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அவங்க முன்னாடி இந்த அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ செயல் இழந்து செயல் மாறி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உறுப்பு இருக்குல்ல, அது அந்த காலத்தில் என்ன ஃபங்க்ஷன் சர்வ் பண்ணியிருக்கு? நிறைய இந்த மாதிரி ரொம்ப டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய தாவரம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கான டைஜஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு உறுப்பாக இருந்திருக்கு. அதுவே இப்போ தேவையற்று போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அதிகமாக எல்லாத்தையும் வெந்நீரில் என்ன சொல்கிறது நம்ம சுட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். மற்ற சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ப்ராசஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ராவாக டைஜஸ்ட் பண்ணுற எபிலிட்டியே போயிடுச்சு. இப்போ மனுஷன் எப்போ வெறும் அவன் ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப ப்ராசஸிங் இப்போ பண்ணுற மாதிரிலாம் பண்ணலை. வெறும் நெருப்பில் சுட ஆரம்பித்து அப்படி சாப்பிட ஆரம்பித்ததுலே அவனுக்கு இயற்கையாக அந்த தன்மைக்கான அந்த அவசியம் இல்லாமல் காலப்போக்கில் போயிடுச்சு. இந்த ட்ரீட் இருந்தால் தான் வந்துட்டு அந்த அடுத்த ஜென்ரேஷன் சர்வைவ் ஆகணும்லாம் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் பிறகுறாரு, அவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி அந்தளவுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு கொடுக்கப்படுற உணவு எல்லாமே வெந்நீரில் சுட வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை நெருப்பில் காமிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் காலப்போக்கில் அப்போ அவரோட தலைமுறையும் தழைச்சிக்கிட்டே வரும், அவரோட தலைமுறைக்கும் அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதுவும் ஜீன் பொண்ணு மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுவே வந்துட்டு அவர் நெருப்புங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்காமல் இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் சரியாக சாப்பிட முடியலங்கிறதுக்கு ஆதிகால ஒரு சுச்சுவேஷனில் அந்தாண்டு செத்துருப்பார், அவரோட தலைமுறையே வந்திருக்காரு. ஸோ இப்போ நெருப்பின் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள்ங்கிறது நம்மளோட பரிணாம வளர்ச்சி போக்கே மாற்றி விட்டுருச்சு. அப்போ அது ஒரு டெக்னாலஜி தான். இங்கே விஷயம் அப்போ அது இயற்கையாக முதல்ல இப்போ எள்ளு இருக்குது, தேங்காய் இருக்குது, சூரியகாந்தி விதை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை அப்படியே சாப்பிட்டா அது இயற்கை. அதுதான் மற்ற விலங்குகள் செய்யுது. அதிலிருந்து ஒரு லிக்விடை வந்து எடுத்து அந்த லிக்விடையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேறு காயையோ கறியையோ போட்டு அதில் சுட வச்சு எண்ணெயில் சுட்டு சாப்பிட்டுங்கிறது மனுஷன் செஞ்ச ஒரு இனோவேஷன். அது எப்படி இயற்கையாகும்? இயற்கையில் வந்துட்டு எண்ணெய் ஆக்கி தான் எல்லா விலங்குகளும் சாப்பிடுதா? வாயில் கடிச்சு எண்ணெய் ஒழுகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து ஒரு இறைச்சி மேலே போட்டு அப்புறம் அதை கடித்து சாப்பிடுதா? கிடையாது. இல்லை, நம்ம மட்டும்தானே அப்படி பண்ணுறோம். இப்போ இதில் எங்கே வந்துட்டு இயற்கையான முறை இருக்குது? கேள்வி இயற்கை இல்லைங்கிறது கிடையாது, அது நன்மையாக தீமையாகுது. நீ எவ்வளோ அட்வான்ஸ்டு ஹைடெக் லேபில் கூட வச்சு பண்ணலாம், ஆஸ் லாங் அஸ் அதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைங்கிற வரைக்கும் அது நன்மை தான். இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் என்ன பிரச்சனைனா, முன்னே இவங்க இந்த மாதிரி செயற்கையான முறைகளில் இப்போ நான் சொல்கிற மாதிரி நெருப்பில் சுட வைக்கிறது இதெல்லாம் பண்ணாலும் அதுலேயும் சில உடல் தீங்குகள் இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் அப்படிலாம் செஞ்சுருந்தாலும் அது எல்லாம் எதை நோக்கி பண்ணப்பட்ட விஷயம்னா மனுஷனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது டைஜஸ்ட் ஆகணும், மனுஷனுக்கு சுவையை மேம்படுத்தணுங்கிற அர்த்தத்துக்காக பண்ணது, நம்ம உடலோட நன்மைக்காக போனது. அப்படி பதப்படுத்தணுன்ட்டு பண்ணியிருந்தா கூட ஒரு ரீசனபிளான டைமுக்கு, அதாவது ஒருத்தங்க ஒரு சர்வே பண்ணணும், அவங்க வந்து சீக்கிரம் அழுகிடுச்சுன்னா அவங்களுக்கு உணவு இருக்காது, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட முடியும்ட்டு. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு வியாபார நோக்கத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யப்படக்கூடியது. இப்போ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஒரு விஷயத்தை கெட்டுப்படாமல் இருக்கிறதுங்கிறது அது மனிதர்களோட உடல் மீது அக்கறை இல்லை, அதை வந்து மைண்டில் வச்சுட்டு
கொண்டு வரப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் கிடையாது அந்த ப்ரிசர்வேஷனுங்கிற ப்ராசஸ்ஸு. அஃப்கோர்ஸ் அதுக்காக அதில் ரொம்ப விஷத்தனமாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு உடம்பு வியாதி வர அளவுக்கு அதை வடிவமைக்க மாட்டாங்க. இயல்பாகவே அது சேஃபாக இருக்கிற அளவுக்கு தான் அதை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு அது சேஃப் கிடையாது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுங்கிறது. ஏன்னா அதோட எதை மைண்டில் வச்சுட்டு பண்ணப்படுதுன்னா இதை வந்து லாங்காக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணால் நம்ம இன்னும் ப்ராஃபிட் பண்ணலான்ட்டு. ஆனால் எது ஒன்று மனித உடல்நிலையை வந்து அதோட மேம்பாட்டை மைண்டில் வச்சுட்டு பண்ணப்படுதோ அதோட ஃபங்க்ஷனை சர்வ் பண்ண தான் செய்யும். அதே வகையில் இப்போ B12 இருக்கணும், மற்ற ஒரு என்ன சொல்கிறது விட்டமின்ஸ் இது போன்ற விஷயம்லாம் அது வந்து மக்களோட ஆரோக்கியத்தை மைண்டில் வச்சுட்டு பண்ணுற விஷயம். அதுதான் அதோட மைண்டில் வச்சுட்டு நான் எப்படி சொல்ல வரேன்னா அதோட அடிப்படையே வந்துட்டு ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும், ப்ராப்பராக உடம்புல வந்து ஃபுல்லஸ்ட்டாக ரீச் ஆகணும். ஒரு ஃபுட்டுனா கூட அதில் வந்துட்டு மற்ற விஷயத்தில் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு டைஜஷனில் போயிடும். அதுலேருந்து B12 அப்சர்வ் ஆகாமாங்கிறது டவுட்டு தான். இது டைரெக்டாக சோர்ஸே ஃபுல்லி B12 தான், பியூர் B12 இருக்கும்போது அது இன்னும் போய் உடம்புல போயிட்டு உட்காரும். இப்படி தான் விட்டமின்ஸோட கான்செப்ட்டு. இது போக இந்த அயோடின் இப்போ அயோடின் சேர்த்த உப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ட்டிஃபை பண்ணி நிறைய ஆரஞ்சு ஜூஸில் B12 சேர்த்துருக்காங்க, கெலாக்ஸ் சாக்கோஸில் B12 சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி இடங்கள்லாம் ஒருத்தர் மீன் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது, ஒருத்தங்களுக்கு பிடிக்காது, எல்லா நாளும் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக்கலாகவும் இருக்காது. இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் உங்களுக்கு எல்லாம் ஒமேகா 3 கிடைக்கணும், எல்லாம் B12 கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும்னா அது உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்குவேட்டான அளவுக்கு நீங்கள் நான்வெஜ்லாம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டுங்கிற கான்செப்ட் எது கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நடைமுறையில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லோரும் ஒரு ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, எல்லோரும் வந்துட்டு ஒரு அவங்க ஊரில் இப்போ வந்து ஒரு சீரியல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா எது மக்கள் அதிகமாக வந்துட்டு சாப்பிடுவாங்களோ அது ஒரு டயட்டில் வச்சுக்கிட்டாங்களோ. ஏன்னா திடீர்னு யாரோட இருந்தாலும் ஒரு நான்வெஜ் வெஜ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இவ்வளோத்தை சாப்பிடணும், ஹெல்த் ஃபுட் மாதிரி சாப்பிடணும், நீங்கள் இந்த இவ்வளோ மீன் சேர்த்துக்கணும், இவ்வளோ இது சேர்த்துக்கணும்னா அது எல்லாராலையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ண முடியறதில்ல. பல பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆஃபீஸ் வேலை அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி சமைக்க முடியறதில்ல, டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு சீரியல்னால் அதில் அவங்க எல்லாத்தையும் ஃபோர்ட்டிஃபை பண்ணி ஆட் பண்ணி அதை என்ரிச் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன இருக்குன்னா அதுலேயே B12 கிடச்சிருது, அதுலேயே அவங்களுக்கு இது கிடச்சிருது. ஸோ அவங்களோட ஹெல்த் கேரண்டி ஆகுது. இது ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ஆப்ஷன். இந்த காரணங்களுக்காக ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்டு இருக்குது. ஃபோர்ட்டிஃபைட்னா என்னதுன்னா அது ஒரு தானியமாக கூட இருக்கும், அதை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு விற்பாங்க. அந்த தானியத்தில் இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரிஷன் இருக்காது, இவங்களாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்கிறப்ப நம்ம சோறு சாப்பிட்றோம், சோறில் B12 கிடையாது. ஆனால் இந்தியர்கள் சோறு அதிகமாக சாப்பிட்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி இந்த நாடில் ஒரு பேச்சுக்கு சொல்ல அதிகமான சதவீதம் ஏற்படுது. ஸோ மக்கள் பொதுவாக சாப்பிடக்கூடிய சோத்தில் அரிசியில் நம்ம B12 கலந்தோன்னா அப்போ உங்களுக்கு B12 குறைபாடு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஏறக்கூடிய அந்த கான்செப்டில் தான் வந்து உப்பில் அயோடின்கிறதே கொண்டு வந்தாங்க. அயோடின் சத்து அவசியம் தேவை, சரி நம்ம வந்து சாப்பாடுக்கு எல்லோரும் உப்பு போட்டுப்பாங்க, அப்போ அதோடு சேர்த்து கொண்டு வந்தால் இந்த சத்தோட குறைபாடு ஏற்படுறதை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்காக வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, எதுக்காக வந்துட்டு அது நம்மளுக்கு சேர்த்துக்கிறோங்கிறத இல்லாமல் எல்லாத்தையுமே கெமிக்கல் எல்லாத்தையுமே வந்துட்டு பன்னாட்டு நிறுவனம் நம்ம நிறுவனம் இந்த மாதிரி கான்செப்ட்லேயே வந்து ஒரு ஒன் டைமென்ஷன்லாம் பார்க்குறது சரின்னு எனக்கு படலை. இன்னொன்று வந்துட்டு இங்கே இந்தியாவிலலாம் அதை பண்ண முடியாது, தயாரிக்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஜெனரிக்காக இங்கேயும் தயாரிக்கலாம், அது ஒரு தவறான ஒரு தகவல். இது என்ன அவங்க என்ன ஒரு செல்ஃபோன் டெக்னாலஜி இது சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து பேட்டன்ட்லாம் இங்கே நிஜமாவே B12 இங்கே வந்துட்டு செய்யலாம். ஒன்லி அமெரிக்கா மட்டும்தான் பண்ண முடியுங்கிற நிலையெல்லாம் கிடையாது. இது முதல்ல மருந்து கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மருந்து அலோபதிங்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு ஆள் ஒருத்தர் வந்துட்டு கத்தியால் கிழித்து அவருக்கு ஆர்ட்டை வெளில எடுத்து ஒரு புதிய ஆர்ட்டை வச்சு தைச்சிருக்காங்க. ஆஹா என்னை இந்த செயல்பாடு இந்த கத்தியில் இப்படி நடுவில் கோடு போட்டு என்னை ஆர்ட்டை வெளில எடுத்து தான் நான் காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு கத்தி எடுத்து கிழிச்சிக்க முடியாது, உடம்பு போயிடும். தங்க ஊசின்னு எடுத்து கண்ணில் ஊற்றிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அலோபதி. ஒரு மருந்து இருக்குன்னா அந்த மருந்து அந்த மாதிரி இப்போ எப்படி ஒரு கத்தியை எடுத்து கிழிக்கிறது அனஸ்தீசியெல்லாம் போட்டு பண்ணுறாங்க, வேறு வழி இல்லைன்ட்டு பண்ணக்கூடிய வேறு வழியே இல்லை, இதயத்தை மாற்றியே அவனுங்கிற சூழலில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கத்தியை வச்சு கிழிக்கிறது எந்தளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயமோ, என்னதான் அது சேஃபாக பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி தான் அலோபதி மருந்து. அது மிக நன்மையும் தரும், அதே நேரத்தில் பக்க விளைவுகள் இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஊட்டச்சத்தோடு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. இது ஒரு ஊட்டச்சத்துங்க.
இது கேக்கு வெட்டுற கத்தி, அது மனுஷனை வெட்டுற கத்தி, ரெண்டுத்தையும் எப்படி நீ கம்பேர் பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து ரெண்டும் ஒரே உருவத்தில் இருக்குது. அதையும் மாத்திரை வடிவத்தில் இருக்குது, இதுவும் மாத்திரை வடிவத்தில் இருக்குது. ஆனால் அது ஒரு தன்மையே வேறு. ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு பயந்து அதே கண்ணோட்டத்தில் பார்க்குறதே வந்துட்டு ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு மக்களே, நீங்கள் இணையதளத்துக்கு போனீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு, ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்டு ஏராளமான இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு தாவர உணவு சார்ந்து இதில் என்ன ஆரோக்கியம் கிடைக்கும், இதில் எப்படி முழு ஆரோக்கியத்தை பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த அறிவியல் மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக வந்து இப்போ அறிவியல் சார்ந்த வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஊரில் வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுங்கிற அது ஒரு டபு டாபிக் கிடையாது. அது வந்து இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு மருந்து சாப்பிட்ற நோயாளிங்கிற மாதிரி அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல. சாதாரணமாகவே அவங்க வெப்சைட்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அவங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், அயனுக்கெலாம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதற்கு அர்த்தம் அயனுக்கெலாம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், எங்கள் அயனில் வந்துட்டு அயன் சத்து வெஜ்ஜில் கிடையாதுன்னு கிடையாது. வெஜ்ஜில் நிரம்பி இருக்குது. ஆனால் எதுக்குன்னா, நீங்கள் எடுத்துக்கணுன்னா அப்படி உங்களுக்கு ஈஸியாக பெறணும்னா இதில் கிடச்சிட்டு போகும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில நீங்கள் தானியங்கள், அதுக்குன்னு ஒரு சில உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கணும். அதெல்லாம் அங்கே விளையக்கூடியதாக இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகி போகக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ அவங்க ஷார்ட்டாக சப்ளிமெண்ட் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க என்ன ஒரு விஷயத்த அப்படி போடுறவங்க உணர மாட்டேங்கிறாங்கன்னா, இது எப்படி பிரதிபலிக்குது மக்கள்கிட்ட, அப்போ இதில் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்கன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அயன் சத்துலாம் ஏராளமாக பல தானிய வகைகளில் இருக்குது. ஆனால் அவங்க போடும்போது அப்படியே ஈஸியாக வந்துட்டு சப்ளிமெண்ட் தானே போதும், மக்களுக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அங்கே நான்வெஜ் சாப்பிட்றவங்களே சப்ளிமெண்ட் எடுத்துப்பாங்க. அப்போ வெஜ் சாப்பிட்றவங்கள அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? ஆனால் அது இந்தியா மாதிரி ஒரு நாடுலன்னு ஒருத்தர் படிக்கும்போது அது ஒரு நோயாளி மனப்பான்மையை கொண்டு வந்து விடுது. ஸோ இது ஒரு முழுமையான டயட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ஸஸை தவிர்த்துட்டு நீங்கள் அதான் நீங்கள் சர்ச் பண்ணுறது டைரெக்டாக இருக்கணும். எந்த சோர்ஸில் இந்த புரோட்டீன் கிடைக்கும், இது கிடைக்கும், இதை வந்துட்டு ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், முழுமையாக உடம்புல போயிட்டு சேர்கிறதுக்கான குக்கிங் என்னது. சிலதுக்கு வந்து உப்பு போடாமல் தான் குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதை வந்து இவ்வளோ நேரம் குக் பண்ணணும், இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது வந்து சமையல் குறிப்பு கிடையாது. அதில் உப்பை போடணும், இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் இதில் இந்த கரம் மசாலா போடணும், அதை எப்படி பண்ணணுன்ட்டு இருக்கணும். அப்படி பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து நொந்து போவோம், என்னடா இவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. வேக வைக்கிறது உப்பு போட்டு வேக வைக்கணுமா, வெறும் வேக வைக்கணுமா, 1/2 மணி நேரம் வேக வைக்கணுமா, 1 மணி நேரம் வேக வைக்கணுமா, இவ்வளவு தாங்க. ஊற வைக்கிறதுனா நைட்டு ஊற வைக்கணுமா, 6 மணி நேரம் ஊற வச்சா போதுமா, இப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இது டைஜஸ்டிபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இது பண்ணி நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டயட்டில் கூட முடிஞ்சவங்களால அதை இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் நம்மளோட விஷயம். நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க, இதை வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த டயட் சார்ந்து இருப்பீங்க, வீகன் டயட் சார்ந்து இருப்பீங்க நான் நம்புகிறேன். இதனால் உங்கள் டயட்டை உங்களால் முழுமையாக வந்துட்டு எடுத்தோன்னே ஒரு மீட் ஈட்டரை மாற்ற முடியாது, என்ன சொல்கிறது, வீகனாக ஆக முடியாது கூட ஒரு ஃப்ளெக்சிடேரியன் ஃப்ளெக்சிடேரியன் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரான்ஸிஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்பு எப்படி வந்துட்டு போக்கு எப்படி போகுதுன்னு கவனித்து ஆல்ரைட்டுங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் மாறலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்துட்டு அதுக்காக வாழ்க்கை வாழ்றதே வந்து ஒரு சில சுகங்களுக்காக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு அது பண்ண ஒரு பத்திய உணவு மாதிரி இருக்க முடியாது. ஸோ ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் பால் போன்ற விஷயங்கள்லாம் இன்னுமே மோசம். நினச்சி பாருங்கள், அந்த ஒரு சுரக்கிறது, அந்த பாலுங்கிற அந்த ஒரு விஷயம் சுரக்குதுனாலே அதை சுரக்க வைக்கிறதுக்கே அந்த குட்டி இருந்துச்சுன்னா தான் சுரக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் பாலுன்னு நினைக்கிறீங்க, இறைச்சி கூட பரவாயில்லைங்க. இறந்து போன ஒரு டெக்னிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நடைமுறையில் அப்படி இல்லை. ஒரு இறந்து போன உயிரினத்தை கூட நீங்கள் வந்துட்டு உடனே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ராசஸ் பண்ணால் கூட சாப்பிட்லான்னு எடுத்துக்கலாம். பால் அப்படி கிடையாது. உங்களுக்கு டெய்லி பால் கிடச்சிட்டே இருக்குன்னா அந்த பால் வந்துட்டு சும்மாலாம் அதை சுரக்காது. அந்த மாடு அது குட்டி போடணும், இவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை குட்டியை போட வச்சாதான் அதுக்கு அந்த தாய்மை பண்பில் அந்த பாலே கறக்கும். அது அந்த சுரக்கும், அந்த ஹார்மோன் சுரக்கும். நம்மளுக்கு இந்த லிக்விடு கிடச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை வந்துட்டு குட்டிகளை பறக்க வச்சுட்டே இருக்கும். ஆண் குட்டிகளாக இருந்தால் உங்களை மனசாட்சி வச்சு சொல்லுங்கள், எத்தனை இது வந்துட்டு பீஃபுக்கு போகுதுன்ட்டு. அது பிறந்து அது ஆணாக இருக்கிறனாலே இது பீஃபுக்கு போகுது.
அதை பிறக்க வைக்கிறதே இந்த நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஒரு பாலுக்கு தான். எதுக்காக பால் குடிக்கிறாங்க? ஒருத்தரும் ஒரு காஃபி போடுறதுக்காக பால் குடிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக பால் குடிக்கிறாங்க, நெய்யில் வந்துட்டு வெவ்வேறு ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்காக பால் குடிக்கிறாங்க. ஸோ பால் ரொம்ப மோசம். அது சார்ந்த உணவுகள் தேவைக்கு. இப்போ நீங்கள் சரி ஒரு தயிர் ஹெல்த்துன்னு நான் நினைக்கிறேன்ப்பா, இதை சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்குன்றீங்களா, ஓகே. நீங்கள் உடனே உங்களால் டயட் மாற முடியல, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்குன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிருங்க. அது ஒரு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தா வீகன்லேயே வந்துட்டு கோகோனட் மில்க் ஐஸ்கிரீமு, ஆல்மண்ட் மில்க் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு பைசா ஒருத்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் அது ரொம்ப ரேராக தான் இருக்குது. அதை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படி நீங்கள் வீட்டுலேயே வாங்கிட்டு போயிடுவீங்களே. ஸோ அப்படி முடியாதவர்கள் கூட இது போன்ற விஷயங்களில் ஒரு என்ன சொல்கிறது, தர்க்க ரீதியாக நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஆரோக்கியம் ஏன்னா நான் பர்சனலாக நான் வீகன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேறு வழி இல்லாமல் ஒரு சில காரணத்துக்காக நம்ம தயிர் இந்த மாதிரி மில்க்கு வந்து சேர்த்தாகணும், ஏன்னா B12 டேப்லெட்லாம் வாங்குற பைசா இல்லைன்னு நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போவே நான் வந்துட்டு சரி ஓகே, அது வேறு எனக்கு வந்துட்டு நான் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் இப்போ இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சப்ளிமெண்ட் வாங்குகிற பைசா இல்லை. ஆனால் நான் எதுக்கு நான் வந்துட்டு வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிட்ற பொருள் இதுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மில்க் சேர்த்த விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணேன். அதுக்காக நான் அப்படியே நாக்கு செத்து போயும் இல்லை. நான் அந்த நேரத்தில் என்னோடய தனிப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன், நல்லா டேஸ்ட்டாக தான் சாப்பிட்டுருந்தேன். பால் போட்டது சாப்பிடாமல் இருந்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வெஜிடேரியனுங்கிறனால எனக்கு இது ஈஸி சொல்கிறதுக்கு. நீங்கள் நான் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த சேஞ்சுங்கிறது இன்னும் கஷ்டம் தான், நான் அதை மறுக்கலை. உங்களோட அந்த மாற்றம்ங்கிறது ஒரு வெஜிடேரியனாக ஒருத்தர் இருந்து அவர் பால் சம்மந்தப்பட்டதை மட்டும் விட்டு கொடுக்குறதுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு தியாகம் கிடையாது. நீங்கள் அதை முனைஞ்சு செஞ்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் மறுபடியும் எது சொல்கிறேன், பொருளாதார சூழலிருந்து உங்களுக்கு அதை பற்றின முழு தகவல்களை நீங்கள் பெற்றதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா தான் நான் சொல்கிறேன். அதை விட ஒரு பெரிய தியாகம் வேறு எதுவுமே இருக்காது. ஒரு வெஜிடேரியனால் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த அந்த ட்ரான்ஸ்லேஷனை. ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றது பண்ணால் தான் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு எப்பயுமே ஒரு கிரேட் சல்யூட் தான். ஆனால் நீங்கள் அதை எடுத்தோன்னே அது பண்ணாமல் நீங்கள் அது சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.